ஆறாம் வகுப்பு இயல் 9 வாழ்த்து. ஆசிய ஜோதி. டேஸ் என்பது தலைசிறந்த பண்பு. இரக்கம். உலக உயிர்கள் எல்லாம் துன்பம் இன்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். டேஸ் மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. பிம்பிசாரா. நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தியவர் புத்தபிரான். சொல்லும் பொருளும். அஞ்சினர், பயந்தனர். கருணை, இரக்கம். வீழும், விழும். ஆகாது, முடியாது. பார், உலகம். நீள்நிலம், பரந்த உலகம். முற்றும், முழுவதும். கும்பி, வயிறு. பூதலம். பூமி. ஆசிய ஜோதியை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகனார். கவிமணி பள்ளி ஆசிரியராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார்? 36 ஆண்டுகள். லைட் ஆஃப் ஏசியா என்னும் நூலை ஆங்கிலத்தில் எழுதியவர் எட்வின் அர்னால்ட். லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை தழுவி கவிமணி தமிழில் எழுதிய நூலின் பெயர் என்ன? ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர். எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். கவிமணி வாழ்ந்த காலம் 20ஆம் நூற்றாண்டு. ஒருவன் செய்யக்கூடாதது தீவினை. உரைநடை. மனித நேயம். ஈகை என்பது இல்லாதவர்க்கு கொடுத்து மகிழ்வது. மனித நேயம் என்பது எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் யார்? வள்ளலார். சத்திய தர்மசாலை எங்குள்ளது? வடலூர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பது வள்ளலாரின் புகழ்மிக்க வரிகள். தொழுநோய் டேஸ் நோயாக கருதப்பட்டது. கடுமையான தொற்று நோயாக. அன்னை தெரேசா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1979. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் அன்னை தெரசா. மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் அன்னை தெரசா. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். 30 ஆண்டுகளில் கைலாஷ் சத்யார்த்தி எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார்? 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக எத்தனை நாடுகளில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளார்? 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் நடைப்பயணம் சென்றுள்ளார். குழந்தைகள் கல்வி மற்றும் உரிமைகளுக்காக நாடு கடந்தும் பரப்புரை செய்து வருபவர் கைலாஷ் சத்யார்த்தி ஆவார். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என்று கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி. பொறுத்துக. வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளின் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா பற்றிய சிறிய குறிப்பு. இயற்பெயர் ஆக்னஸ் கோஞ்சா பொஜாஜியூ. பிறப்பு ஆகஸ்ட் 26, 1910. இறப்பு செப்டம்பர் 5, 1997. தன்னுடைய 87வது வயதில் கொல்கத்தாவில் இறந்தார். நிறுவிய சபை பிறர் அன்பின் பணியாளர் சபை. ஆகஸ்ட் 7, 1950 தொடங்கப்பட்டது. அமைதிக்கான நோபல் பரிசு 1979. பாரத ரத்னா விருது 1980. பிறர் அன்பின் பணியாளர் சபை 123 நாடுகளில் 610 தொண்டு நிறுவனங்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது. 1929 இந்தியா வந்தார். விரிவானம். முடிவில் ஒரு தொடக்கம். ஹிதேந்திரனின் பெற்றோர் அசோகன், புஷ்பாஞ்சலி இருவரும் மருத்துவர்கள். பெற்றோரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டதால் டேஸ் என பெயரிடப்பட்டான். ஹிதேந்திரன். பெங்களூரை சேர்ந்த சிறுமிக்கு யாருடைய இதய மாற்று அறுவை சிகிச்சையின் மூலம் பொருத்தப்பட்டது? ஹிதேந்திரன் இதயம். இலக்கணம். அணி இலக்கணம். அணி என்பதற்கு டேஸ் என்று பொருள். அழகு. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடி அழகுடன் கூறுவது இயல்பு நவிற்சி அணி அல்லது தன்மை நவிற்சி அணி. எடுத்துக்காட்டு: தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலை கவிமணி தேசிக விநாயகனார் பாடியுள்ளார். ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது டேஸ் அணியாகும். உயர்வு நவிற்சி அணியாகும். குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்ற பாடல் உயர்வு நவிற்சி அணிக்கான எடுத்துக்காட்டாகும். நன்றி.